குட் மார்னிங், வெல்கம் டு எல்டிஆர் டேமேஜ். டாபிக் வந்து ஸ்மால் ஐடியாவை பற்றி தான் பேச போகிறோம். கோல்கேட் நிறுவனம் சின்ன ஒரு ஐடியா பண்ணதுனால அவங்க சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பற்றி தான் பேச போகிறோம். கோல்கேட் நிறுவனம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம சேல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. கோல்கேட் சால்ட்டு, அட்வான்ஸ் ஹெல்த்து, கோல்கேட் கிட்டு, கோல்கேட் O2, கோல்கேட் வேதசக்தி, கோல்கேட் சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு. ஆனால் இது லான்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேஜர் சேல்ஸ் அவங்களால கொண்டு வரும். அதனால் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்ல அதில் ஒருத்தர் மட்டும் நம்ம கோல்கேட்டோட ஃபேஸோட ஹோல்ஸ் வந்து டியூப்ல ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்குனா நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு. ஸோ ஓகே, அதனால் வந்து ஐடியா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் சில ஸ்டேட்டில் மட்டும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல அந்த ஸ்டேட்டில் மட்டும் நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் சர்ஃப் எக்ஸல் லிக்விட்லேயும் சரி. ஓகேங்களா, அதில் மெஷர்மெண்ட் கேப் கொடுத்ததுனால நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க கஸ்டமர். அதே மாதிரி காம்ப்ளைன்லையும் சரி, அதில் வந்து பெரிய ஸ்பூன் போடுறதுனால அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊபர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் மட்டும் அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க. ஸ்மால் ஐடியா தான் அவங்க பிக் இம்பேக்ட் கிடச்சிது, அவங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி. ஓகேங்களா, ஒரு ஸ்மால் ஐடியா தான் நம்ம பெரிய இம்பேக்டை சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா, உங்கள் கரண்ட் பில் டிக்ரீஸ் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. உங்களோட வந்து ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் யோசிங்க. உங்களோட கடனை குறைக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் யோசிங்க. ஸ்மால் ஐடியா தான், ஆனால் பிக் இம்பேக்ட் கண்டிப்பாக கொண்டு வரும் உங்கள் லைஃப்பில். ஓகேங்களா, ஸோ இதேமாரி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் சில ஐடியாஸ் கொண்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி நன்றி நன்றி.